ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரைக் கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். கண்ணுக்கொரு வண்ணக்கிளி, காதுக்கொரு கானக்குயில், நெஞ்சுக்கொரு வஞ்சிக் கொடி நீதானம். ஒரு டீனா? தமிழ்தா பாட்டி. தங்கச்சிமிழே பொங்கிப் பெருகும் சங்கத்தமிழே, முத்தம் தர நித்தம் வரும் நட்சத்திரம். யாரோடு இங்கு எனக்கென்ன பேச்சு, நீதானே கண்ணே நான் வாங்கும் மூச்சு. வாழ்ந்தாக வேண்டும். யாரா அது? டேய் விஸ்வா, நீயா? வாடா வாடா வாடா. உட்கார் மச்சான். இங்கேயா? வாடா, அங்கே போய் உட்காருவோம். அப்புறம் என்ன விஷயம்? ஒன்றும் இல்லை, சும்மா தான்டா, உட்காரு. சரி, அவன் இந்த அவனை வர சொல்லு. ஹலோ, சொல்லு மச்சான். எங்கடா இருக்க? இப்போதான்டா வீட்டிலேருந்து கிளம்புறேன். சரி, சீக்கிரம் டீ கடைக்கு வா. வந்துட்டேன்டா. நீ அங்கேயே இரு, வந்துடுறேன். ஹாய்டா. வாடா நல்லவனே. இன்னும் ஆளே பார்க்க முடியறதில்ல. எங்கடா? உனக்கே தெரியும், அண்ணன் வேற இறந்துட்டாங்க. சரி விட, ஃபீல் பண்ணாத. ஆமாம், அண்ணனுக்கு என்னடா ஆச்சு? ஏய், சொன்னா நம்ப மாட்டீங்கடா. சொல்டா. அது ஒன்றும் இல்லடா, ஆக்சிடென்ட்ரா. ஆக்சிடெண்ட்டா? சூசைட்டில் கேள்விப்பட்டேன். ஏய், அதை எப்பட்றா சொல்கிறது? எனக்கு ஒர்க் ஸ்ட்ரெஸ் வேறு அதிகமாகிடுச்சு. ஏதோ சைக்காலஜிக்கலாக அஃபெக்ட் ஆகிடுச்சுடா. அப்பப்போ எதையோ வேறு பார்த்து பயந்துட்டுருக்காரு. வீட்டில் கூட பேய் பூச்சிச்சுன்னுலாம் சொல்லிருக்காங்கடா. என்னடா போ. ஏலாம் ஒன்றுமாடா நம்பிட்டு இருப்பீங்க? ஏய், அவ்வளோ நம்பிக்கைன்னா வா, எங்கள் ஏரியாவில் ஒரு வீடு இருக்குது, வேணா கூட்டு போய் காமிக்கிறேன். உள்ளார வந்துட்டு நீ பேசு. போலாமா? போலாமாடா? வாடா. ஏய் வாங்கடா. டேய் வண்டி எடுக்க, காலையில் போய்க்கலாம் போ. டேய், இதாண்டா அந்த வீடு. பார்க்கலாம்டா. என்னது இதுவா? பேய் இருக்கும் பார்த்தா முள்ள இருக்கு. கேட் எகிரி தான் குதிக்கணும். பாத்ரா. டேய் என்னடா, சீக்கிரமா. டேய் நான் வெளியே வந்திருக்கேன்டா, வீட்டுக்கு போயிட்டு கால் பண்ணவா? டேய் இருங்கடா, வரேன். வந்து தொலை. இவனுக்கு என்ன பொண்ணா பார்க்க போகிறோம்? தலையை வாரிட்டு இருக்கான் லூசு பய. டேய் வாடா. டேய் ரொம்ப பயப்படாத, மூடிட்டு வா. டேய் எங்கடா நீ சொன்ன பேய்? இந்த வீட்டில் போய் பேய் இருக்குது சொன்னா இவனா நம்புவானாடா? ஆறா, ஒரு ஒட்டடை கூட இல்லைடா. டேய் என்னடா, என்ன நம்ப மாட்டீங்களா? டேய் உண்மையை சொல்கிறேன், இந்த வீட்டில் என்னமோ இருக்குடா. எங்கடா? டேய் அவ்வளோ நம்பிக்கை இல்லைன்னா போங்கடா, போய் அக்கம் பக்கத்து விசாரிச்சுட்டு. ஹலோ மிஸ்டர் பேய், எங்கே இருக்கீங்க? ஆமாம், சீக்கிரம் வாங்க, நாங்கள் பார்க்கணும். டேய் கத்தி தொலையாதீங்கடா, போகிற போக்கில் ஒரு காட்டிட போகுது. அப்படி பெருசாக காட்டிட போகுது. டேய் எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா, வாங்கடா போயிடலாம். இது பாரு, அழகா இருக்கு.
வாங்கடா ஓடிடலாம். ஆ என்ன காலையிலேயே தூங்கிட்டு இருக்கான் தம்பி? என்னடா காலங்காத்தாலேயே தூங்கிட்டு இருக்க? என்ன மறுபடியும் தூங்குறான்? தூங்கட்டும். என்னடா ஆச்சு? ஏன்டா அப்படி பாக்குற? இப்ப எதுக்கு நீ நிக்கிற? டேய் எங்கடா போற? டேய் பெருனே, டேய் எங்கடா போற? ரோடுடா. டேய் பெருனே, டேய் டேய் பெருனே, வண்டி ஓடுடா. டேய் மச்சான் எங்கடா இருக்க? நான் வீட்டில் தான்டா இருக்கேன். நான் நேரில் பார்க்கணுமேடா. இதோ வரேன் இரு. மச்சான் பெரின் செத்ததில் ஏதோ மர்மம் இருக்குடா. என்னடா சொல்கிற? ஆமாண்டா, அவன் சாவறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி அந்த வீட்டுக்கு போயிருக்கான்டா. இப்போ நம்மளும் வேற அந்த வீட்டுக்கு புதுசாக கூப்பிட்டு போயிருக்கான். எனக்கு ஏதோ இது சரியாக படலடா. என்னடா சொல்கிற? எனக்கு ஒன்றுமே புரியலடா. உனக்கு தான் இது புரியாதுடா. இதெல்லாம் உனக்கு புரியணும்னா பெருனோட அண்ணன் செத்ததுலேருந்து உனக்கு சொல்லணும். பெரினோட அண்ணா ஒரு ரிப்போர்ட்டர். தன்னோட ஆர்டிக்கலுக்கு எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணுறதுக்காக அந்த வீட்டுக்குள்ளே அவங்க போயிருக்காங்க. அந்த வீட்டில் அவங்களுக்கு நிறைய அமானுஷ்யமாக நடந்திருக்கு. இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும்னா, பெரினோட அண்ணா தன்னோட கைப்பட எழுதின ஒரு டைரி எனக்கு கிடச்சிது. அவங்க அந்த வீட்டுக்குள்ளே போன 7ஆவது நாள் அவங்க வேலை செஞ்சுட்டு இருந்த பில்டிங்ல இருந்து குதிச்சு சூசைட் பண்ணிட்டாங்க. தன்னோட அண்ணன் எப்படி இறந்தான்ட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக பெரின் நமக்கு முன்னாடியே அந்த வீட்டுக்குள்ளே காலடி எடுத்து வச்சான்.
கண்டிப்பாக பெரினுக்கும் அந்த வீட்டில் ஏதோ அமானுஷ்யமான அந்த வீட்டுக்கு போயிட்டு வந்த 7வது நாள், அதாவது நேற்று, பெரின் நம்மளை விட்டு போயிட்டான். நமக்கு நேற்றுலேருந்து கவுண்ட் டவுன் வேறு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சரி, நீ எதையும் மனசை போட்டு குழப்பிக்காத, பார்த்துக்கலாம். மச்சான் என்னன்னே தெரியலடா, அந்த வீட்டுக்கு போயிட்டு வந்ததுலேருந்து எனக்கு ஒரே கெட்ட கெட்ட கனவா வருதுடா. மச்சான், எனக்கும் அதே மாதிரி தான்டா கெட்ட கனவா வருது. ஒருவேளை இதெல்லாம் ஒரு க்ளூவாக இருக்குமோ? என்னடா சொல்ற? நம்ம எதுக்கும் நாளைக்கு அந்த வீட்டை பற்றி விசாரிப்போம்டா. யார் அது? என்னடா தூக்க வேண்டியது இருக்கு? சரி, இந்த பேப்பரில் அந்த வீட்டை பற்றி ஏதாவது நியூஸ் வந்திருக்காட்டு தேடு. சரி இருடா பார்க்க. என்னடா ஆச்சு? அங்கேருந்து யாரும் நம்மளை பார்த்துட்டு இருக்க மாதிரி இருக்கு. டேய் வேலையை பாரா. நியூஸ் பேப்பரில் இருந்து எங்களுக்கு கிடச்ச ஒரே க்ளூ, அந்த வீட்டில் வேலை செஞ்ச கண்ணு தெரியாத வாட்ச்மேன்.
யார் பண்ணீங்க? என்ன வேணும்? எந்த விஷயமா வந்திருக்கீங்க? நான் 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு காலி வீட்டில் உங்களை செக்யூரிட்டியாக வச்சுருந்தாங்கண்ணா. அந்த வீட்டுக்குள்ளே போன 2 பேர் கூட 7 நாளில் இறந்துட்டதா சொன்னாங்கண்ணா. நியூஸ் பேப்பரில் கூட வந்துச்சு. ஆமாப்பா, சொல்லுங்கள். அதில் உங்கள் பேர் தான் நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு மட்டும் எப்படின்னா எதுவுமே ஆக மாட்டேங்குது. அந்த வீட்டுக்குள்ளே போகிற எல்லாருமே இறந்துடுறாங்க. அதெல்லாம் தெரிலப்பா. நீங்கள் எதை பற்றி பேசுகிறீங்கன்னே புரியலப்பா. முதல்ல இடத்த காலி பண்ணுங்க. மச்சான், இது வேலைக்கு ஆகிற மாதிரி தெரிலடா. ஆமாம், சரி வாடாப்பா. தம்பிங்களா நில்லுங்கப்பா. சொல்லுங்கண்ணா. எனக்கு அந்த வீட்டுக்குள்ளே போனது எனக்கு கெட்ட கெட்ட கனவாக வருதுப்பா. நான் ஏன் இன்னும் சாக எனக்கும் தெரியல. அது ஒன்று தான்ப்பா எனக்கு வித்தியாசமாக படுது. என்னது கனவா? கனவு வச்சுட்டு என்னத்தரா பண்ண முடியும்? அதான்டா எனக்கும் புரியல. நமக்கு நேரம் வேற ரொம்ப கம்மியாக இருக்குது. என்ன பண்ண போகிறோன்ட்டே ஒன்றும் புரியல. குழப்பமாக இருக்குடா. அவ்வளோதான் மச்சான், எல்லாம் முடிஞ்சதுடா. முதல்ல பெயினோட அண்ணா, அடுத்து பெரின்னு, இப்போ நீ நானும் சாக கிடைக்கிறோம். நீ முதல்ல சாக போறியா, நான் முதல்ல சாக போகிறேனான்றது தான்டா தெரியல. மச்சான், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடா. நான் தான் முதல்ல சாகணும்னு நினைக்கிறேன்டா. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலடா. லூஸ் மாதிரி வளரா. நமக்கு எதுவும் ஆகாதுடா. நீ நம்பு. நம்மளை அந்த வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு போனது பெரின் தான். நம்மளாம் ஒன்று போல. இரு, நான் போய் பார்க்குறேன். டேய், பறக்க முடியலடா. நான் நேரத்தில் கரண்ட் வேறு போய் தோணும். டேய், கேனில் பார்த்துடா. வரலாம் பற்ற வைக்கிறேன். டேய், ஒரு கேண்டில் கூட பற்ற வைக்க தெரியாதடா. அந்த வீட்டுக்குள்ளே 2ஆவதாக போனது விஸ்வா. அதனால் அவன் 2ஆவதாக செத்துருக்கான். அவனுக்கு 1 நிமிஷம் கழிச்சு நான் போயிருக்கேன். இன்னும் 1 நிமிஷத்தில் நானும் செத்துருவேன். நான் இப்படி தப்பிக்கிறது? யோசி. பெரினோட அண்ணன் சொன்னது படினா கடைசியாக சாகுறதுக்கு முன்னாடி அந்த வெளிச்சத்தை பார்ப்பாங்க. அந்த வாட்ச்மேன் வந்து கண்ணு தெரியாததுனால இன்னும் அந்த வெளிச்சத்தை பார்க்கல. அதனால் உயிரோடு இருக்காரு. கண்ணு தெரிஞ்சு சாகுறதை விட கண்ணு தெரியாமல் வாழ்கிறதே மேல். வேறு வழியே. குட் மார்னிங் ராகவ். குட் மார்னிங் டாக்டர். ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க போல். உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் சொல்லட்டா? உங்கள் பார்வை டெம்பரரியாக தான் போயிருக்கு. இன்னும் 1 வீக்கில் உங்களுக்கு பார்வை வந்துடும்.
காயப்பட்ட சிங்கத்தோட மூச்சு கர்ஜனையோட பயங்கரமா இருக்கும். Polaray.